டிகோட் த வேர்ல்ட் அன்ஃபில்டர்ட். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் ஒரு முக்கியமான அம்சத்தை பற்றி டிகோட் செய்ய இருக்கிறோம். ட்ரம்ப் டாரிஃப், இதுதான் உலகம் முழுக்க பேசப்படக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது. ஒரு ட்ரேட் வார், வர்த்தக போரை தொடங்கி இருக்கிறாரா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்? பொருளாதாரம் எப்பெல்லாம் அடி வாங்குதோ அப்பெல்லாம் தங்கம் விலை ஏறும், இறங்காது. தங்கத்தோட விலை வீழ்ச்சி அடையும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இவரோட அறிவிப்புக்கு பிறகு ஒவ்வொரு நாள்லையும் பெரிய வீழ்ச்சி இல்லைனாலும் தங்க விலை ஏறல, குறையுது. ட்ரம்ப் இந்த டேரிஃப் விஷயத்தை அடுத்த நாடுகளை மிரட்டுறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவார். ட்ரம்ப் செய்கிற எல்லா செயல்களுமே முதல்ல பாதிக்கப்பட போகிறது அமெரிக்கன் மக்கள் தான். இப்போ என்னதான் சேஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்குறீங்க ரெண்டு பேரும்? அமெரிக்கர்கள் யார் வேணாலும் இந்தியாவுக்கு வரலாம், யார் வேணாலும் எந்த வேலை வேணாலும் செய்யலாம், யாருக்கும் நாங்கள் விசா மறுக்க மாட்டோம், எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, நீங்கள் வேலை செய்யலாம். அதே போல் இந்தியர்கள் யார் வேணாலும் அமெரிக்காவுக்கு போகலாம், என்ன வேலை வேணாலும் செய்யலாம் அப்படின்னா ஒத்துப்பாங்களா? தங்கத்தோட விலை வீழ்ச்சி அடையும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இவரோட அறிவிப்புக்கு பிறகு ஒவ்வொரு நாள்லையும் பெரிய வீழ்ச்சி இல்லைனாலும் தங்க விலை ஏறல, குறையுது அப்படிங்கிற ஒரு இடத்த பார்க்கும்போது அப்போ 38% வீழ்ச்சிங்கிறது நம்பக்கூடிய இடத்துக்கு மக்கள் வந்துடுறாங்க. அதை எப்படி பார்க்கணும்? உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். 2020 கொரோனா வைரஸ் வந்தது. அப்போது தங்கம் விலை ஏறிச்சு. உலகத்தில் ஒரு நிச்சயமற்ற தன்மை நிலவும்போது, பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் போது தங்கத்தோட விலை ஏறும். அப்போ ஏறும்போது பேங்க் ஆஃப் அமெரிக்கா அப்படின்றவங்க தங்கம் விலை அடுத்த ஓராண்டில் ஒரு அவுன்ஸுக்கு $3000 போகும் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டேன். தங்கம் விலை கண்டிப்பாக அடுத்த ஓராண்டில் $3000 போகாது, பார்ப்போம், பேங்க் ஆஃப் அமெரிக்கா சரியா, பிஆர் சுந்தர் சரியா அப்படின்னு போனேன். அடுத்த ஓராண்டில் அது $3000 இல்லை, $2000 கூட தாண்டலை. ஸோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அவங்க அதுக்கு உண்டான காரண காரியங்கள் சொல்லணும். எப்படி ஒருத்தர் திடீர்னு 38ன்றாரு, 40 இல்லை 35 இல்லை, கரெக்டாக 38ன்னு அதை வச்சு சொல்கிறாரு. ஸோ அவர் சொன்ன காரணம் என்னென்னா, கடந்த ஓராண்டில் தங்கம் விலை ஓரளவு நல்லா ஏறிடுச்சு. அதனால் இப்போ சுரங்கத்திலேருந்து தங்கத்தை வெட்டி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, ஒரு கிணத்துல தண்ணி இருக்குது, ஒரு 5 அடி ஆழத்தில் இருக்குதுன்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். ஒரு 50 அடி ஆழத்தில் இருந்துன்னா கொஞ்சம் மெனக்கடணும். ஆமாம். அதே போல் தங்கம் பூமியை தோண்டும் போது 10 அடி ஆழத்தில் இருந்துன்னா கொஞ்சம் ஈஸியாக எடுத்துடலாம். ஒரு 50 அடியில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி வரும், அது கொஞ்சம் செலவு கூடுதலாகும். இப்போ தங்கத்தோட விலை அதிகமாக ஏறி இருக்கிறதுனால அங்கே கூடுதலாக செலவானாலும் பரவாயில்ல, அதேமாரி நமக்கு லாபம் வரும். ஓகே அப்படின்னு தங்கம் ப்ரொடக்ஷன் அதிகமாகும், அதனால் விலை குறையும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஸோ பொதுவாக தங்கத்தினுடைய விலையும் அவங்க ப்ரொடக்ஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா ஒரு உலகத்தில் புதுசாக வெட்டி எடுக்கப்படுகின்ற தங்கத்தை விட இங்கே ஏற்கனவே இருக்கிற தங்கம், உழல்ற தங்கம் தான் அதிகம். மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார சூழ்நிலை. பொருளாதாரம் எப்பெல்லாம் அடி வாங்குதோ அப்போல்லாம் தங்கம் விலை ஏறும், இறங்காது. ஓ சரி, இல்லைங்களா? ஸோ இது எதனால் அப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்கள். பொருளாதாரம் வீழ்ச்சி அடையுது. பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் போது அந்த பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்குது. நிச்சயமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, வங்கியில் வட்டி விகிதங்களை குறைப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2008 கொரோனா வைரஸ், லீமன் பிரதர் கொலாப்ஸு. அப்போ அமெரிக்காவில் வட்டி விகிதங்கள் 0 கொண்டு வந்தாங்க. திரும்ப 2020 கொரோனா வைரஸ், அப்போ வட்டி விகிதங்களை 0 கொண்டு வந்தாங்க. ஸோ வட்டி விகிதங்கள் ரொம்ப குறைஞ்சதுன்னா ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், சேமிக்கிற இதை விட கொஞ்சம் செலவு பண்ணலாம்னு தோணும். ஸோ இது ஒரு பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த வேண்டிய ஒரு வேலை. அது அப்போ என்ன தோணுன்னா மக்களுக்கு, நான் பணத்தை பேங்க்கில் வைப்பு நிதியில் வச்சா எனக்கு 0% ரிட்டர்ன் தான் வருது, கோல்டில் போட்டால் 2% ஏறாதா அப்படின்ற லாஜிக்கில் பணம் தங்கத்தை நோக்கி நகரும். ஸோ காலகாலமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உலக பொருளாதாரம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே எப்போல்லாம் பொருளாதாரம் ஒரு சீரழிவு, அதாவது ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும், அப்போல்லாம் தங்கம் விலை ஏறி இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தங்கம் விலை கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டு காலத்துக்கு ஒரே விலையில் தான் இருந்தது. அது பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த விலையை நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க.
அந்த 500 வருஷத்தில் நடுவில் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் கொஞ்சம் விலை ஏறிச்சு. அது வந்து நெப்போலியன் வார் அந்த பீரியட். ஸோ வார் வரும்போது கொஞ்சம் ஏறும். அதுக்கப்புறம் 1971 தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் இதுக்கு மேலே விலை நிர்ணயம் பண்ண மாட்டோம், நீங்கள் வந்து மார்க்கெட் ஃபோர்ஸுக்கு நாங்கள் விட்டுறோம். மார்க்கெட் டிட்டர்மைன், மார்க்கெட்டில் டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து ஏறட்டும் இறங்கணும் விட்டுட்டாங்க. 1971 1980 வரைக்கும் அந்த தங்கத்தோட விலை நிலையாக இருந்தது. 1980 என்ன ஆச்சுனாக்கா, ஈரான் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது. அது வந்து ஒரு அரசராட்சி. அங்கே வந்து அயதுல்லா கொமைனின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு புரட்சி பண்ணார், அரசருக்கு எதிராக புரட்சி பண்ணார். இந்த புரட்சியை வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிட்டு அந்த நாட்டில் இருக்கிற ஆயில் ரிஃபைனரி எல்லாமே இந்த புரட்சியாளர்கள் கையில் வந்துருச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஆயில் வந்து எதையும் நாங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண அலோவ் பண்ண மாட்டோம், ஏன்னா அதை அலோவ் பண்ணால் அந்த காசு வந்து அரசருக்கு போகும்ட்டு. அதே போல் அது செங்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வழியாக தான் மற்ற நாடுகளே வந்து அது வழியாக தான் வந்து குரூட் ஆயிலெலாம் அனுப்புவாங்க. அது எல்லாமே தடுத்து ஒரு பெரிய கலாட்டா பண்ணாங்க. இதனால் 1980 உலகம் முழுக்க ஒரு ஆயில் கிரைசிஸ் வந்தது. அப்போது 6 மாதத்தில் தங்கத்தோட விலை 4 மடங்கு ஏறிச்சு. 71 80 வரைக்கும் ஏறாத தங்கம் 1980 6 மாதத்தில் 4 சூழலோ இல்லை கிரைசிஸோ வரும்போதெல்லாம் தங்கத்தோட விலை கூடும் அப்படிங்க. ஆமாம். அதுக்கப்புறம் 1980 2007 வரைக்கும் ஓரளவுக்கு நிலையாக இருந்தது. 2008 இந்த லீமன் பிரதர் கொலாப்ஸ் வந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா 2008 2013 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை 5 மடங்கு ஏறிச்சு. ஸோ அப்போ என்னென்னா, ஒரு லீமன் பிரதர் கொலாப்ஸ் வந்துடுச்சு, பொருளாதாரம் அடி வாங்குது அப்படின்னா அங்கே வட்டி விகிதங்கள்லாம் 0 கொண்டு போனாங்க, அதனால் ஏறிச்சு. அதுக்கப்புறம் 2013 அந்த அமெரிக்காவுடைய மத்திய ரிசர்வ் வங்கி சேர்மன், அவர் பேர் பென் பெர்னாக்கி, அவர் என்ன சொன்னார், வட்டி விகிதங்கள்லாம் ரொம்ப 0 கொண்டு வந்துட்டோம், 5 வருஷம் ஆகிப்போச்சு, இதுக்கு மேலே நாங்கள் வட்டி விகிதங்களை ஏற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னார். ஸோ அது வந்து டேப்பர் டேண்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க, கூகுள் அடிச்சு பார்த்தீங்கன்னா வரும். அவர் அனௌன்ஸ் பண்ண உடனே வட்டி விகிதம் ஏறுதுன்ன உடனே ஒரே நாளில் தங்கம் 10% இறங்கிச்சு. அது வந்து செப்டம்பர் மாதம் 2013. அது வந்து டேப்பர் டேண்ட்ரம். ஸோ இதுலேருந்து அடிப்படையில் என்ன சொல்ல, இப்போ இந்த ட்ரம்ப் டாரிஃப் இந்த காலகட்டம் இருக்குல்ல, இது அப்படியான ஒரு சூழலாக இருக்குதா? ஒரு போர் சூழல் மாதிரியோ இல்லை பொருளாதார நெருக்கடி மாதிரியோ? ஏன்னா இது ட்ரேட் வார்ன்னு தான் எல்லாரும் மீன் பண்ணுறாங்க. ஒரு பொருளாதார ரீதியான ஒரு போர் அப்படிங்கிற மாதிரி அதை பார்க்கும்போது, அப்போ இன்னைக்கு சூழலில் தங்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பொருத்தி பார்க்கணும். ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் ஒரு ட்ராக் ரெக்கார்ட் சொல்கிறீங்க, அப்போ இப்போவும் அப்போ கூடத்தானே செய்யணும்? கண்டிப்பாக கூட தான் செய்யும். கடந்த ஓராண்டில் பார்த்தீங்கன்னா இந்திய பங்குச்சந்தைகள் ஒரு கிட்டத்தட்ட 4 அல்லது 5% ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்குது. ஆனால் அந்த கடந்த ஓராண்டில் தங்கம் வந்து 50% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. ஸோ தங்கம் வந்து அதிகமாக தான் இருக்கும். தங்கம் வந்து இறங்குவதற்கு வாய்ப்புகள் இப்போதைக்கு கிடையாது. ஓகே. ஆனால் இதே நேரத்தில் சரி சார், இப்போது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 8500 இருந்தது கிராமு, இப்போ 8200 ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சின்ன சின்ன மாறுதல்கள் வந்து வரும். ஏன்னு சொன்னால் இந்தியாவில் தங்கத்தினுடைய விலை 3 காரணங்களால் நிர்ணயிக்கப்படுது. ஒன்று, உலக சந்தையில் தங்கத்துடைய விலை US டாலரில் ட்ரேட் நடக்கிறது. 2வது, இந்திய ரூபாயோட மதிப்பு அகெயின்ஸ்ட் US டாலர். 3வது, இந்திய அரசாங்கத்தினுடைய இம்போர்ட் டியூட்டி. ஸோ இப்போ இந்த டியூட்டின்றது அடிக்கடி மாறாது. ஆனால் போன வருஷம் வந்து 15%லேருந்து 6% குறைச்சாங்க. ஸோ டியூட்டி ஏறாது. ஸோ உலக சந்தையில் கோல்டு விலை ஏறும் இறங்கும் இந்த இந்திய ரூபாய். இப்போ இந்த ட்ரம்ப்பினுடைய இந்த ட்ரேட் வார்னால அமெரிக்கன் டாலருடைய மதிப்பு இறங்குது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4% அமெரிக்கன் டாலருக்கு அகெயின்ஸ்டாக இந்தியன் ருப்பி அப்ரிஷியேட் ஆயிருக்கு. அதனால் அந்த 4% தான் இங்கே குறைஞ்சிருக்க தவிர, அந்த தங்கத்துடைய விலை குறைப்புக்கு காரணம் வந்து அமெரிக்க டாலருடைய விலை மதிப்பு குறைஞ்சது தான். ஓகே. ஸோ அதனால் வந்து அது ஸ்டெபிளைஸ் ஆகிடுச்சுன்னா இது வந்து குறையிறதும் நின்றும், அதுக்கு மேலே ரொம்ப பெரிய வீழ்ச்சி அடையாது இருக்காது. நீங்கள் அந்த 38% உடன்படலையா? இல்லை, கண்டிப்பாக கிடையாது. ஓகே. 38%லாம் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் தங்கத்தோட விலை, அதாவது நீங்கள் வந்து இன்னொன்று பார்க்கணும். யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து எந்த கான்டெக்ஸ்டில் சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து யூஎஸில் சொல்கிறாரு இல்லைங்களா? ஸோ அவர் அவுன்ஸ் கணக்கில் பேசுகிறாரு. ஆமாம். ஸோ ஒருவேளை அது உண்மையிலே 38% இறங்கி நம்ம கரன்சி 38% டிப்ரிஷியேட் ஆச்சுன்னு வச்சுங்களேன், நமக்கு எந்த பயனும் இருக்காது. ஓகே, ரைட். ஆனால் இதுவரைக்கும் உலக சரித்திரத்தில்
தங்கம் விலை 38% இறங்குனது கிடையாது. கிடையாது. ஸோ அது எதுக்காக சொல்லறேன்னாக்கா, சில நேரங்களில் வந்து இப்போ பாருங்க, அந்த நிபுணர் பற்றி யாருக்குமே தெரியாது. நேற்று வரைக்கும் உங்களுக்கு இல்லை, தெரியல. ஆனால் அவர் யுஎஸ்ல வெல் நோன் பர்சனாக தான் இருந்திருக்காரு. அவரோட குரூப் அதெல்லாம் இருக்குது. அதனால தான் அது பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது. இருக்கலாம். ஆனால் அவர் வந்து இந்த தங்கத்தில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. அவர் ஒரு பங்குச்சந்தை சார்ந்த ஒரு நிபுணர். ரைட். ஸோ இந்த மாதிரி எதையாவது ஒரு அதிரடியாக சொல்லிட்டாக்கா, அப்பதான் வந்து ஜனங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு சொல்ல கவன ஈர்ப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் அதை நீங்கள் கவன ஈர்ப்பாக தான் அது செஞ்சிருக்கிறார தவிர, தங்கம் வந்து 38% இறங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிகினர்ஸாக இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்ச அதிகமாக கோல்டு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வங்கிகளோ அல்லது அது மாதிரியான நிறுவனங்களில் ஷேர்ஸ் வாங்குறது அல்லது ஐடி இதெல்லாம் சேஃப் பெட்டிங்காக இருக்கும்னு போவாங்க. இப்போ அதெல்லாமே சேஃப் பெட்டிங்காங்கிற ஒரு கேள்வி வருது. இது எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க சுந்தர்? பொதுவாங்க பங்குகள் வாங்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சைக்ளிக்கல்ஸ், டிஃபென்சிவ்ஸ் அப்படின்னு 2 வகையாக பிரிப்பாங்க. சைக்ளிக்கல்ஸ்னால் பொருளாதாரம் எப்போல்லாம் நல்லா இருக்குதோ அப்போல்லாம் அந்த பங்குகள்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னா, ஒரு வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும், போனஸ் கிடைக்கும், ஸோ நிறைய காசு கிடைக்கும். ஸோ நிறைய காசு கிடைக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு வீடு கட்டுவாங்க. ஸோ அதனால் ஸ்டீலு, சிமெண்ட் விலைலாம் ஏறும். ஒரு கார் வாங்குவாங்க, பைக் வாங்குவாங்க. ஸோ கார் சம்மந்தப்பட்ட ஷேர்லாம் ஏறும். ஒரு சினிமாவுக்கு போவாங்க, சினிமா சம்மந்தப்பட்ட ஷேரு, விமான பயணம் கொள்வாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கும். அது ஒரு செயின் எஃபெக்ட் மாதிரி அதோட தொடர்ச்சியாக. ஆனால் பொருளாதாரம் வந்து சரியில்லை அப்படின்னும்போது பங்குச்சந்தைகள் வீழ்ச்சியை நோக்கி இருக்கும். அப்போ பங்குச்சந்தைகள் வீழ்ச்சியை நோக்கி இருக்கும்போது பொருளாதாரம் சரியில்லைன்னு அர்த்தம் வரும். உங்களுக்கு என்னதான் பொருளாதாரம் சரியில்லைனாலும், பொருளாதாரம் சரி இருந்தால் நீங்கள் கார் வாங்குவீங்க, விமான பயணம் பண்ணுவீங்க. ஆனால் பொருளாதாரம் சரியில்லைனாலுமே நீங்கள் சாப்பிட்றதை நிறுத்த முடியாது, மருந்து மாத்திரை வாங்குறதை நிறுத்த முடியாது. ஸோ இதனால் வந்து இந்த ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பெரும்பாலும் வந்து முதலீடு பண்ணுவாங்க. அதாவது பங்குச்சந்தைகள் நல்லா இருக்கும்போது, எக்கானமி நல்லா இருக்கும்போது வங்கித்துறை, வாகனத்துறை, ரியல் எஸ்டேட், ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. பங்குச்சந்தைகள் மோசமாக இருக்கும்போது, எக்கானமி மோசமாக இருக்கும்போது இந்த மாதிரி மருந்துத்துறை, எஃப்எம்சிஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதிலெல்லாம் முதலீடு பண்ணுவாங்க. இப்போ குறிப்பாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியுமே வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இது அமெரிக்காவுடைய ட்ரம்ப்பினுடைய டேரிஃப்னால அதுவும் இது பண்ணுறாங்க. ஸோ பொதுவாக வந்து பங்குகள் வாங்கும்போது ஸோ அது வந்து ஒரு புல் ரன்னில் இருக்கா அல்லது பேர் ரன்னில் இருக்கா அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எந்த வகையான பங்குகள் வாங்கணும் அப்படிங்கிறத கணக்கு பண்ணி டிஃபென்சிவ்ஸ் வாங்கணுமா, சைக்ளிக்கல்ஸ் வாங்கணும். ஒரு உதாரணத்துக்கு வந்து திங்கக்கிழமை வந்து நம்முடைய பங்குச்சந்தைகள் வந்து பெருமளவு இறங்கியிருந்தது. கிட்டத்தட்ட 4% இறங்கியிருந்தது. நிஃப்டி 50ன்னு சொல்லுவாங்க. அது இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிகள். அந்த 50 கம்பெனியில் 49 கம்பெனிகள் வந்து இறங்கியிருந்தது. ப்ளஸில் இருந்த ஒரே கம்பெனி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் யூனிலீவர். அது வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ். ஆமாம். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போது சூழ்நிலை அத்தியாவசிய தேவைகளை இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு எப்போவுமே அது இருந்துகிட்ருக்கும். அந்த டவுனில் இருக்கப்பையும் அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். டவுனில் இருக்கும்போது தான் அது நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும்போது அது நல்லா இருக்காது. ஓகே. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2008 லீமன் பிரதர் கொலாப்ஸ் வந்தது. 2008 2014 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சன் பார்மான்னு ஒரு ஷேர் இருக்குது. அது 12 மடங்கு ஏறிச்சு. கரெக்ட். ஆமாம். ஏன்னா அந்த ஒரு இது இருக்கும். ரைட். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த சமயத்தில். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த காலகட்டத்தை எப்படி நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம்? இது வந்து ஒரு பொருளாதார சமநிலையில் இருக்கிற ஒரு காலமா, அல்லது ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, அல்லது நிறுவனங்கள் கார்ப்பரேட்ஸு காஷியஸாக அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கா? ஏன்னா இந்த ட்ரேட் வாரை வந்து எல்லாருமே கவனிக்கிறாங்க, எல்லா நாடுகளும் கவனிக்குது. அப்புறம் ஐடி நிறுவனங்களுக்கும் இந்த பாதிப்புகள் வரும் அப்படின்னா ரொம்ப காஷியஸாக இருக்காங்கன்னா, இது எந்த அளவுக்கு போகுதுன்னா, இப்போ பணியாளர்கள் அடுத்து வந்து இன்க்ரிமெண்ட் டைமு அல்லது இதுக்கான விஷயங்கள் வரைக்குமே பாதிக்குமான்னு யோசிக்கிற அளவுக்கானதாக இருக்குது. அது ரொம்ப அந்த அளவுக்கு திங்க் பண்ணுமா, இல்லை எப்படி இருக்கிற இன்னைய சூழல் எப்படி பார்க்கலாம்? பொருளாதாரம் கண்டிப்பாக ஒரு நல்ல சூழ்நிலையில் இல்லை. அதை என்னால் அறுதியிட்டு சொல்ல முடியும். இது ஒரு ரெசஷன் நோக்கி போகுது அப்படின்னு பார்க்குறீங்களா? போகலாம், போகாமலாம் இருக்கலாம். அதாவது ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம தெருவில் நடந்து போகும்போது நம்மளை ஒரு நாய் துரத்துது. அந்த நாயை விட நம்ம வேகமாக ஓடணும், இல்லைன்னா நம்மளால் குறைக்க முடியாது. அதே போல் ஒரு முதலீடு அப்படின்னு வந்தீங்கன்னா, நம்மளை இன்ஃப்ளேஷன்ற நாய் நம்மளை துரத்திக்கின்னு இருக்குது. நீங்கள் பணத்தை வங்கியில் வைப்பு நிதியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 7% ரிட்டர்ன் வருமா? இப்போ நீங்கள் பங்குச்சந்தையில் போடுறீங்க,
கடந்த நிதியாண்டில் இந்திய பங்குச்சந்தைகள் 5% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. ஸோ அதில் என்ன பெருமை இருக்குது? ஸோ ரிசெஷன் வருமா? ஒருவேளை வராமல் இருக்கலாம். ஓகே. ஆனால் பங்குச்சந்தைகள் இறங்காமல் ஏறவும் ஏறாமல் அப்படியே சைட் வேஸில் இருந்ததுன்னா ஓகே, உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி காசு போச்சு. ரைட். இல்லை, இது வந்து ஒன்று. ரெண்டாவது, போன அக்டோபர் மாதம் 2024 நெஸ்ட்லே அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது. இந்த மேகி நூடுல்ஸ் வருது இல்லைங்களா, அந்த நிறுவனம் அவங்க ரிசல்ட் கொடுத்தாங்க. அந்த ரிசல்ட் கொடுத்தப்போ அந்த ரிசல்ட்டு சரியில்லை. அப்போ நிருபர்கள்லாம் அவர்கிட்ட கேட்குறாங்க, அந்த சிஇஓ கிட்ட. அதுக்கு அந்த சிஇஓ சொல்கிறாரு, கண்டிப்பாக ரிசல்ட் சரியில்லை. இந்தியாவில் நடுத்தர மக்களுடைய அளவு குறைந்து கொண்டு வருகிறது. ஓகே. இதனால தான் எங்களுக்கு ரிசல்ட் சரியில்லை. ஸோ அதை ஒரு நிருபர் வந்து ஒரு அரசியலாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அப்போது நடுத்தர மக்கள் குறையிறாங்கன்னா என்ன அர்த்தம்? நடுத்தர மக்கள்லாம் வந்து நடுத்தரத்துக்கு கீழே போய் கீழ்த்தர மக்களாக போகிறாங்களா அப்படின்னா, அவர் இது அரசியலை நோக்கி கேட்குறாருன்னு தெரிஞ்சிங்கன்னா அவர் என்ன சொல்லிட்டாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, நடுத்தர மக்கள் அளவு குறையுது, அதில் இருக்கிறவங்க மேல் தட்டிலையும் போகலாம் கீழ் தட்டிலையும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ உண்மை என்னன்னா, ஒரு இதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். நம்ம அரசியல் பக்கம் போக ரெசிஷன் நான் கேட்குறது வந்து இந்தியாவுன்னு நான் குறிப்பிட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல. ஏன்னா கடந்த முறை 2008 வந்து ஒரு ரெசிஷன் வந்தபோது கூட இந்திய பொருளாதாரம் தாக்கு பிடிச்சது. அது வந்து உலக பொருளாதார நெருக்கடிகளுக்கு இடையில் நம்ம நிற்க முடிஞ்சுது. வேர்ல்டு வைடு அப்படியான ஒரு ஃபினாமினா வருதா? அது இப்போ நீங்கள் வந்து பங்கு சந்தையிலையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகலாம்ல, அப்படியான ஒரு இது இருக்காங்கிறது தான் நான் கேட்குறேன். அதாவது கண்டிப்பாக வந்து நாளைக்கு இது நடக்கும் ஓகே அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. ஒரு ஸ்கூல் பசங்க வந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு வந்து யானைக்கால் இன்னும் ஒரு சொல்லுவாங்க, அது ஒரு வியாதி, அது கால் பெருசாக இருக்கும். அவர் வந்து நம்ம சாதாரண கால் வச்சாலே நமக்கு வலிக்கும், இவ்வளோ பெரிய காலுக்குதுன்னு பயந்து போவாங்க. அவரும் அப்படியே மிரட்டின்னு இருப்பார். ஸோ மிரட்டுறதோடு நிறுத்திடணும். ஆமாம். ஒரு நாள் அவர் காலில் எட்டி வதச்சிட்டாரு. அப்போ தெரிஞ்சு போச்சு இது யானை காலில் அடித்தாக்கா வலிக்காது. ஸோ எதுக்காக இதை சொல்லுவாங்கன்னா, நானும் வந்து அடிப்படையில் ஆசிரியராக இருந்தேன். நீங்கள் வந்து பசங்களை வந்து மிரட்டலாம், பட் அடிக்கக்கூடாது. ஓகே. ஸோ இதே போல் தான் இந்த ட்ரம்ப் வந்து இந்த டேரிஃப் விஷயத்தை வந்து அடுத்த நாடுகளை மிரட்டுறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவார். ஓகே. இதை வந்து உங்களை மிரட்டி ஒரு நெகோசியேஷன் டேபிளில் வர வச்சு, அந்த நெகோசியேஷன் டேபிளில் அமெரிக்கா அப்பர் ஹேண்டில் இருக்கும். ஓகே. ஸோ அப்போ வந்து ஒரு நெகோஷியேட் பண்ணி இவர் வந்து ஒரு காரியங்களை சாதிப்பார். ஏற்கனவே சில நாடுகள் அதுக்கு அவங்கள அப்ரோச் பண்ணிட்டாங்க, நெகோசியேஷனுக்கு பேச தொடங்கியிருக்காங்க. அது என்னன்னா வந்து இவர் வந்து இவர் வந்து இன்னமும் வந்து ரொம்ப எராட்டிக்காக தான் பேசுகிறாரு. ஓகே. ஸோ இவர் மிரட்டுறதுனா, நீங்கள் உங்களுக்கு 1 மந்த் டைம் தரேன், இதுக்குள்ளே நீங்கள் நெகோசியேஷன் டேபிளுக்கு வரலன்னா நான் டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்கிறது. இல்லை, இப்போ அமெரிக்காவுக்கு கவுண்டரா சீனா வந்து கூடுதலாக அவங்க வரி விதிக்கிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. சீனா மாதிரி ஒரு நாடு பண்ண முடியும். அதை மற்ற நாடுகளுக்கு ஒரு வேலை நெருக்கடி ஏற்படலாம், அல்லது ஐரோப்பிய யூனியன்லாம் சேர்ந்து அந்த முடிவெடுத்தாலும் அது அமெரிக்காவுக்கும் நெருக்கடி உண்டாகும்ல. ஏற்கனவே இப்போ நீங்கள் அமெரிக்காவில் முட்டை விலையை அவ்வளோ கூடுதலாக விற்கிதுன்னா, பக்கத்தில் இருக்க கனடாவும் கொலம்பியாவும் இவர் போட்ட நெருக்கடிகள்னால அவங்க கொடுக்க மாட்டோம்னா சொல்லிட்டாங்க. அப்போது அவங்க தனிமைப்படுறதுக்கான வாய்ப்பும் வரலாம்ல. இத்தனை நாடுகளை அவர் ஒன்றா பகைச்சுப்பார். கண்டிப்பாக. அதாவது வந்து இந்த ட்ரம்ப் செய்கிற எல்லா செயல்களுமே முதல்ல பாதிக்கப்பட போகிறது அமெரிக்கன் மக்கள் தான். ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய் கார் தயாரித்து அமெரிக்காவுக்கு அனுப்புகிறீங்க. 10 லட்சத்துக்கு தயாரித்து 11 லட்சத்துக்கு விற்பீங்க, 1 லட்சம் லாபம். இப்போ உங்களுக்கு திடீர்னு 5 லட்சம் டேக்ஸ்னா, அப்போ உங்கள் கையை விட்டா அந்த 5 லட்சத்தை கொடுப்பீங்க, 16 லட்சம் நீங்கள் 11 லட்சத்துக்கு விற்ற கார் அடுத்த நாள்லேருந்து 16 லட்சம். அப்போ யாருக்கு இது பாதிப்பு? எண்ட் யூசர் தான், எண்ட் யூசர். அப்போ எண்ட் யூசரோட விலைவாசி எவ்வளவு? 2022 அமெரிக்காவில் ஏதோ சில காரணங்களால் அங்கே இன்ஃப்ளேஷன் ஏறி கிட்டத்தட்ட 9% அளவுக்கு போய் அந்த நாடே மிகப்பெரிய பிரச்சனைக்கு வந்து, அது 2 வருஷமாக அந்த ரிசர்வ் பேங்க் சேர்மன், அது ஃபெட் சேர்மன் சொல்லுவாங்க, அவங்களாம் போராடி எத்தனையோ கொள்கைகளை கொண்டு வந்து இப்போ தான் ஓரளவுக்கு அங்கே இன்ஃப்ளேஷனை குறைவாக வர்றதுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இவர் வந்து இதெல்லாம் பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்து இப்போ என்னென்னா, இப்போ நம்ம எல்லாருமே நம்ம எதை அஷ்யூம் பண்ணின்னு பேசுகிறோன்னா, ட்ரம்ப் வந்து ஒரு பிடிவாதமாக இருப்பார், அவர் இந்த கொள்கையில் தொடருவார், அதனால் பொருளாதார வீழ்ச்சி அடையும், எக்கனாமிக் ரெசெஷன் வரும். ட்ரம்ப்பை நீங்கள் நம்ப முடியாது, நாளைக்கே மாற்றிடுவார். ஆமாம், அதில் ஒன்றும் அவரோட ட்ராக் ரெக்கார்டு அப்படி தான் சொல்லியிருக்காரு. இப்போ என்ன தான் சேஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்குறீங்க? ஒரு சில நேரங்களில்
ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு எது தேவையோ அதை பற்றி மட்டும் பேசுகிறாங்க. நீங்களே சொன்னீங்க, நிறைய பொருட்கள் வந்து சைனாவில் தான் தயாரிக்கிறாங்க, அதெல்லாம் அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் அமெரிக்காவில் தயாரிக்கிற பொருட்கள் எதுவும் சைனாவுக்கு போகிறதில்ல. ஏன்னா சைனா ஒரு ஏழை நாடு, அமெரிக்கா ஒரு பணக்கார நாடு. கண்டிப்பாக வந்து ப்ரொடக்ஷன் செலவு வந்து அமெரிக்காவில் அதிகமாக இருக்கும், சைனாவில் தான் பண்ணுவாங்க. ஆனால் இதனால் வந்து எல்லா பெனிஃபிட்டுமே சைனாவுக்கு போகுதானா? கிடையாது. ஓகே, உங்களுக்கு ஒரு 2 உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். ஒரு சிங்கப்பூர் அமைச்சர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அவர் இந்த நாட்டில் இருக்கிற தொழிலதிபர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறாரு. நம்ம வந்து பிராண்ட் வேல்யூ நம்ம கொண்டு வரணும். நீங்கள் பாருங்கள், நைக்கின்னு ஒரு ஷூ இருக்குது. அந்த ஷூ வந்து அமெரிக்க நிறுவனம், ஆனால் அது வந்து சைனாவில் தான் தயாரிக்கிறாங்க. அதனுடைய தயாரிப்பு செலவு $1, ஆனால் அது வந்து $100 விற்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு அப்போது நிறைய பேருக்கு வந்து ஓஹோ இவ்வளோ லாபம் வச்சு விற்கிறாங்களா அமெரிக்க நிறுவனங்கள் அப்படின்னு ஒரு இது வந்து. அப்போ நைக்கி என்ன சொன்னேன், இல்லை அது உண்மை கிடையாது அப்படின்னாங்க. அது நிருபர்கள் கேள்வி கேட்டாங்க. சரி, அது உண்மை கிடையாதுங்க, எது உண்மை சொல்லுங்கன்னா, அது எங்கள் கம்பெனி பாலிசி, நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஸோ என்னென்னா, நம்ம என்ன நினைக்கிறீங்க, எல்லாம் சைனாவில் ப்ரொடியூஸ் படக்குது, அமெரிக்காவுக்கு போகுது, எல்லாம் சைனாவுக்கு இல்லை. அந்த நைக்கின்ற நிறுவனம் அமெரிக்க நிறுவனம். அவங்க வந்து சைனாவில் போய் குறைவான லேபருக்கு வாங்கி $1 அவனுக்கு கொடுத்துட்டு மீதி $100 விற்றுட்டு $99 எங்களுக்கு தான் போகுது. அதே போல் மற்ற நாடுகள்லேருந்து தான் அமெரிக்காவுக்கு வருது, அமெரிக்காலேருந்து எதுவுமே போகலன்னு சொல்கிறீங்க. நீங்கள் உங்கள் லைஃப் எடுத்துக்கோங்க, நீங்கள் உங்கள் லைஃப் நமக்கும் வர்றாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ட்ரம்ப் வந்து இந்தியா எனக்கு நட்பு நாடு, ஆனால் எங்களுக்கு இவ்வளோ வரி விதிக்கிறாங்க, 52% விதிக்கிறாங்க, நாம் 27 தான் கொடுக்குறோம், 26 தான் கொடுக்குறோன்றாரு. இப்போ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க, எல்லா சமூக வலைத்தளங்களுடைய எதுவும் ஹெட் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறீங்க, சாஃப்ட்வேர் நம்ம பயன்படுத்துறது எல்லாமே அமெரிக்க பொருட்கள் தான். நம்ம ஒரு பொருள் தயாரிக்கிறதுக்கும், நான் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறேன். ஸோ எனக்கு வர வருமானத்தில் 30% அவங்க அமெரிக்கா எடுத்துகிட்டு மீதி 70% தான் எனக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்படி வந்து அமெரிக்கா வந்து ஐ வாண்ட் டு மேக் அமெரிக்கா கிரேட்னாக்கா, நீங்கள் ஆல்ரெடி கிரேட்டாக தான் இருக்கிறீங்க. நீங்கள் யார் கிரேட் இல்லைன்னு சொன்னது? உலகத்திலே நம்பர் 1 பொருளாதாரம் நீங்கள். பர் கேபிட்டா இன்கமில் நீங்கள், அதாவது பர் கேபிட்டா இன்கம் அமெரிக்காவோட அதிகமாக இருக்கிற சில நாடுகள் இருக்காங்க. பட் ஆனால் அது வந்து சின்ன நாடாக இருக்கும். இது வந்து அமெரிக்கான்றது ஒரு 35 கோடி மக்கள் இருக்கிற, அவங்களும் டெட்டெல்லாம் ரொம்ப, இப்போ அவங்களுடைய கடன் அளவும் அதிகமாக தானே இருக்குது. அமெரிக்காவும் இந்த கடன் சிக்கல்கள் இருக்க தான் செய்கிறாங்க ஒரு அரசு, ஃபெடரல் கவர்மெண்ட். அது நீங்கள் வந்து அது வந்து நீங்கள் அரசியலில் நீங்கள் எடுத்த 1971 1971 வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, சென்ட்ரல் பேங்க் எவ்வளோ கோல்டு வச்சுருக்கிறாங்களோ அவ்வளோதான் கரன்சி பிரிண்ட் பண்ணணுன்ற ரூல் இருந்தது. அதை உடைச்சது யார்? அதை உடைச்சது அமெரிக்கா. சரி, கரோனா வைரஸ் வந்தப்போ ஃப்ரீயாக ஹெலிகாப்டர் பண்ணி கொடுத்தது யார்? இதெல்லாம் நீ அரசியல்வாதிகள் செய்கிற சில தவறுகளுக்காக இன்றைக்கி வந்து மற்ற நாடுகள் மேலே வந்து டேரிஃப் போடுறது, இதனால் வந்து உங்களுடைய பொருளாதாரம் சீரழிஞ்சு மற்றவங்களுடைய பொருளாதாரமும் சீரழிஞ்சு இப்படி எல்லாமே வந்து ஒரு ஜியோபடைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இது போகுது அது. ஸோ அதனால் வந்து இவங்க நினைக்கிற மாதிரி மற்ற நாடுகள்லாம் வந்து இவங்களே இது பண்ணி இவங்க பெனிஃபிட் அடைகிறாங்கல்ல, இது வந்து மியூச்சுவல் தான். நம்மளால் அவங்களும் பெனிஃபிட் அடைகிறாங்க, அவங்களால நம்மளும் பெனிஃபிட் அடைகிறோம். சரிங்களா? ஸோ இது என்னென்னா வந்து ஒரு இந்தியா மாதிரி ஒரு ஏழை நாடுகள் வந்து அமெரிக்காலேருந்து நம்ம டேக்ஸே இல்லாமல் வரணும் அப்படின்னா, அப்போ டெஸ்லா கார் தான் எல்லாரும் வாங்குவாங்க. இப்போ இங்கே டாடா மோட்டார்ஸும் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா யார் வாங்குவாங்க? அப்போ நம்முடைய நாட்டு நிறுவனங்கள் வந்து சர்வே ஆகணும் இல்லையா? இது வந்து ஒன்று. சரி, ஓகேங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கு நான் உங்களுக்கு பண்ணுறேன். சரி, இப்போ நான் ஒரு ப்ரொப்போசல் கொடுக்குறேங்க. அமெரிக்கர்கள் யார் வேணாலும் இந்தியாவுக்கு வரலாம், யார் வேணாலும் எந்த வேலை வேணாலும் செய்யலாம், யாருக்கும் நாங்கள் விசா மறுக்க மாட்டோம், எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, நீங்கள் வேலை செய்யலாம். அதே போல் இந்தியர்கள் யார் வேணாலும் அமெரிக்காவுக்கு போகலாம், என்ன வேலை வேணாலும் செய்யலாம் அப்படின்னா ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டார். அப்போது ஹியூமன் ரிசோர்ஸில் உங்களுக்கு லெவல் பிளேயிங் ஃபீல்டு வைக்கல. அப்போ ப்ராடக்ட்டில் மட்டும் லெவல் பிளேயிங் ஃபீல்டு வைக்கிறீங்க. ஓகே, இப்போ உங்கள் நாட்டு கரன்சி சும்மா ஒரு ஜோக்குக்காக சொல்லுவாங்க, டே நான் லண்டன் போண்டா, அங்கே சர்வர் கூட இங்கிலீஷில் பேசுகிறான்டா அப்படின்வாங்க. ஏன்னா அவன் மொழியே இங்கிலீஷு. உங்கள் கரன்சியே டாலரு. ஆமாம், எங்கள் கரன்சி டாலர் கிடையாது, எங்கள் கரன்சி ரூபா. நீங்கள் வந்து நாங்கள் அனுப்புகிற ஹார்ட்லி டேவிட்சன் காருக்கும் பைக்குக்கும் நாங்கள் அனுப்புகிற ப்ராடக்ட்லாம் நீங்கள் டேக்ஸ் போடாதீங்கன்னா, எல்லாருமே வந்து இங்கே இருக்கிற வசதியான இருக்கிற எல்லாருமே அந்த பொருட்களை வாங்க ஆரம்பித்தாங்கன்னா டாலர் யார் கொடுக்குறது? டாலர் நம்ம ஆர்பிஐ தானே கொடுக்கணும். அது நம்மக்கிட்ட இல்லை. ரைட். இப்போ எனக்கு நிறைவாக என்னென்னா, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. ஒரு தனி மனிதராக நாம் இப்போ வந்து என்ன, இப்போ நிறுவனங்கள்லாம் காஷியஸாக இருக்காங்க, ரைட்டு. நான் ஒரு தனி மனிதர்
என்ன விதமாக அணுகணும்? இப்போ வந்து புதிதாக ஒரு கடன் வாங்கி ஒரு வீடு கட்டணும், அல்ல ஒரு லோனில் நான் ஒரு ஃப்ளாட் வாங்குறேன், அதெல்லாம் ரைட் டைமா, இல்லை வேறு ஏதாவது கவனிக்க வேண்டியிருக்கா? சில காலகட்டங்களில் ஒரு பங்குச்சந்தையை விட்டு விலகி நிற்கிறது நல்லது. அப்படியே பங்குச்சந்தையில் இருக்கணும்னு முடிவு பண்ணாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பங்குச்சந்தைகள் வீழ்ச்சியில் இருக்கும்போது டிஃபென்சிவ் செக்டரில் முதலீடு பண்ணணும். ஒரு ட்ரெண்ட் என்னென்னா ஒரு எல்லாமே வந்து கடந்த சில ஆண்டுகள் ஆப்போசிட்டாக நடக்குது. ஓகே. ஸோ பங்குகள் வந்து மேல் நோக்கி போகும்போது முதல்ல லார்ஜ் கேப் தான் மேலே போகும், அப்புறம் தான் மிட் கேப் போகும், அப்புறம் தான் ஸ்மால் கேப் போகும். அதே போல் கீழே வரும்போது முதல்ல ஸ்மால் கேப் தான் கீழே வரும், அப்புறம் மிட் கேப் வரும், அப்புறம் லார்ஜ் கேப் வரும். ஆனால் இப்போ எல்லாம் ஆப்போசிட்டாக நடக்குது. இது என்னென்னா சிறு முதலீட்டாளர்கள் அதிகபட்சம் பேர் வந்து அவங்க மிட் கேப்லேயும் ஸ்மால் கேப்லேயும் ரொம்ப அதீதமான ஆர்வம் காமிக்கிறாங்க. இந்த பங்குச்சந்தைக்கு உள்ளே வந்திருக்கிற சிறு முதலீட்டாளர்கள் வந்து கிட்டத்தட்ட 80% பேர் கரோனாவுக்கு அப்புறமா உள்ளே வந்தவங்க. ஓகே. அவங்களாம் இது வரைக்கும் வந்து ஒரு பங்குகள் இறங்கும் அப்படின்றதே ஒரு தெரியாத பார்க்காதவங்களா இருந்திருப்பாங்க. அது நேரடியாக அனுபவிக்காதவங்களா இருப்பாங்க. இப்போதான் கடந்த 6 மாதமாக தான் முதல்ல வந்து அவங்க பங்குச்சந்தை வீழ்ச்சினா என்ன அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஓகே. இப்போ அவங்களுக்கு அந்த பெயின் இருக்கு. ஓகே. ஸோ சில நாடுகளில் பங்குச்சந்தைகள் 20 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் ஏறாமல் இருந்திருக்குது. பங்குச்சந்தைகள் வந்து ஒரு நிலையற்றது. ஓகே. ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு போனஸ் வருது, அதை போட்டிங்க, அது கொஞ்சம் இறங்கினாலும் கவலை இல்லை, அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும். ஓகே. மற்றபடி இதிலிருந்து நம்ம வந்து லாபம் சம்பாரித்து நம்ம கார் லோன் இஎம்ஐ கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை பண்ண அது ரிஸ்க். அது வந்து ரிஸ்க்கு. அப்புறம் உங்களுக்கு திறமை இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக முதலீடு பண்ணலாம். ஓகே. அந்த மியூச்சுவல் ஃபண்டு கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூழ்நிலைகள் மோசமாக இருக்கும்போது லார்ஜ் கேப்பில் பண்ணுங்க. ஓகே. சூழ்நிலைகள் நல்லா இருக்கும்போது ஸ்மால் கேப்பில் பண்ணுங்க. ரைட். முக்கியமான ஆலோசனைகளை கொடுத்துருக்கீங்க. உங்கள் வருகைக்கும் கருத்து பயிருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.